படத்துல ப்ரூட்டல் இல்ல. ப்ரூட்டல் தான் படமே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்து இப்ப நம்ம பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இந்த படத்தோட ஜான்ரா வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம டைரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அங்கங்க வந்து பூந்து விளையாடியிருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், எடிட்டிங் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாரி ஒரு ப்ரூட்டல் சீன்ஸ் தான் எடுக்க போறோம். ஸோ இந்த ப்ரூட்டல் சீன்ஸ் வந்து எப்படிலாம் எடிட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்கிரிப்ட்லயே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயமே. ஏன்னா வந்து அந்த ப்ரூட்டல் சீன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ரியலிஸ்டிக்கா அந்த அளவுக்கு சூப்பரா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த ரியலிஸ்டிக்கா கொண்டு போன அந்த எடிட்டிங் டீமா இருந்தாலும் சரி, அந்த சிஜி எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க இந்த 2 டீமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு எஃபோர்ட் போட்டுருக்காங்க. ஸோ அதுவா இருக்கட்டும், ஸோ இந்த 2வது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த ஜான்ராவே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் நேச்சுரல் ஜான்ராதுனால, ஸோ இந்த படத்துல வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிலீவபிலிட்டி ஃபேக்டர் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம்னால, இயற்கை நெனச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரூட்டல் சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ல இருக்கும். எதுவுமே வந்துட்டு இதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதுவுமே இருக்காது. கண்டிப்பா ஒரு லாஜிக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்தந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு என்ன மாதிரியான இயற்கை வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து போட்டு வந்து கதிகலங்க விட்டுருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு முக்கியமா அந்த இன்ட்ரோ சீனா இருக்கட்டும், அப்புறம் நடுவுல வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் வரும். ஸோ அதுவா இருக்கட்டும், அந்த லாஸ்ட் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு ஒரு நடக்கிற விஷயமா இருக்கட்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எக்கச்சக்கமா நோட்டீஸ் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான வந்துட்டு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த சவுண்ட் டிசைன் பார்த்தீங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷில்லிங் காசு வந்து அப்படியே அந்த உழுவுறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த புல்லு அந்த சத்தமா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி அந்த கிளாஸ் வந்து உடையிற சத்தமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன விஷயம் கூட வந்து நோட்டீஸ் பண்ணி அது அழகா வந்து சூப்பரா வந்து பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பா வந்துட்டு தியேட்டர்ல போயிட்டு அந்த ஒரு நல்ல ஸ்கிரீன்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த படத்தை வந்து நீங்க பிள்ளைங்க கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராமடைஸா வந்துட்டு ஒரு ஆகக்கூடிய ஒரு படமா வந்து இந்த படம் வந்து இருக்கும். மத்தபடி வந்துட்டு ஓவராலா வந்துட்டு பேக்கேஜ் பண்ணி கரெக்ட்டா ஒரு சூப்பர் நேச்சர் படம்னா இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க குடுத்திருக்காரு டைரக்டர் சார்.